மாமா காலையில் வந்தாச்சு. கண்டு இப்போ நட்டுருக்கீங்களா? அண்ணன் போட்டிருந்தாரு. அந்த கண்டெல்லாம் பெருசு பெருசாக இருக்குது. அந்த அங்கிட்டு இருக்க முதல்ல நட்டுருக்கார். நிழல்லாம் வெயில்லாம் நல்லா இருக்கு. நிழலில் ஃபுல்லாக பெருசாக செடி கொழு கொழுன்னு இருக்கு. காய்க்காம போயிடும். நெல்லெல்லாம் இப்படி பரவாயில்லையா? விளைஞ்சி தண்ணி பிரச்சனை இல்லைன்னு. நான் செலவு எவ்வளோ செலவழிச்சிங்க? செலவு என்னைக்கு வருஷமெல்லாம் செலவு பண்ணுறது. செலவுல ஏதாவது விவசாயம் பண்ண மிச்சம் வருதா இல்லையா? விவசாயம் பண்ணி தான் ஆகணும். சாப்பிட்னாலும் நமக்கு செலவுக்கு வாங்குறோம்ல அரிசி. ஆமாம், அந்த காசுக்கு 10,000 காசு தான் போடுறோம். வேற ஒன்றும் மிச்சம் இல்லை. போடலை. உழைப்புக்கான காசு கூட கிடைக்காது. உழைப்புக்கு கிடைக்கும், அதனால ஒன்றும் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, வருஷத்துக்கு 15,000 20,000 வரும் சாப்பாட்டுக்கு வாங்க அரிசி. ஆமாம், அரிசி காசத்தான் வயக்காட்டில் போடுறேன், அவ்வளோதான். 10க்கு 10 20 ரூபா வரும். 10 மூடை 20 மூடை வரும். மூடை வந்தாச்சு. ஆமாம், அந்த 10 மூடை நம்ம உழைப்பு இருந்தாலும் கணக்கு பார்த்தோம்னா மிச்சம் ஆகாதுல்ல. கூலி அதை கணக்கு பார்க்கக்கூடாது, நம்ம வாங்குறோம்ல மாதிரி. ஆமாம், இருந்தாலும் வேலைக்காவது பலன் வரணும்ல மாமா. அந்த பலன்லாம் கணக்கு பண்ண முடியாது இந்த காலத்தில் ஆளுங்க விவசாயத்துக்கு. கணக்கு வேற, இப்ப கணக்கு வேற. அன்னைக்கு வேற, அன்னைக்கு என்ன 2 ரூபா தான் கூலி ஆடு சம்பளம். இன்னைக்கு என்ன ஆகுற 1000. அதானே 400 பொம்பளைக்கு 500. அந்த கணக்கு பார்க்க கூடாதுன்றேன். அதான் டீ வடை கடை எல்லாம் வாங்கி கொடுக்கணும் எல்லாம். நான் தான் சொல்லல சந்திரா, அந்த கணக்கு பார்த்தோம்னா இந்த விவசாயம் பார்க்காம போட்டுட்டோம்ல. ஆமா, போட்டு காடெல்லாம் எதுவுமே பண்ணாம போட்டுட்டோம்ல. போகாம பண்ணி 1000க்கு தான் கடலை விற்கும். 1000க்கு விற்கிறா 40-50 மூடை வரும். ஏக்கர் 60 மூடை வரும். அந்த ஈக்குவலா அன்னைக்கு வெறும் 1000 தான். கூலி சம்பளம் கம்மி. 1000 பார்த்தா 10,000த்துலயே ஒரு ஏக்கரை முடிச்சு விட்டலாம். செலவு 20,000 வேணும். காட்டை போய் தொட்டோம்டா 20,000 வேணும். அது வராது. அது வர்றது மயில் பண்ணி மேய்ச்சிட்டு போயிடுது. பண்ணி எல்லாம் அந்த கம்மாய் பக்கம் தான் அடையுதா? இல்ல மாதிரி இந்த அம்மா அடைச்சல் வேற எங்க பெருசு பெருசா இருக்கு மாமா. சில நேரம் பார்க்கும்போது சாயந்தரம் பார்த்துருக்கேன். சாயந்தரம் வரும்போது தோட்டத்தை பக்கம் பார்த்துருக்கேன். குட் மார்னிங்.